ஹாய், நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் செலவே இல்லாமல் சொல்கிறீங்க, நிறைய விஷயம் சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் செலவு தான். காப்பரு சும்மா வாங்கி கையில் போட்டேன். இந்த இந்த பாருங்களேன், க்ளவுஸ் எப்படி கலரே மாறி இருக்குன்னு சரி. ஒன்றும் இல்லை, வீட்டில் யாராவது ஒருத்தவங்க க்ளவுஸ் யாராவது வச்சுருந்தாங்கன்னா ஒரு க்ளவ் போட்டுட்டு இந்த காப்பர் வாங்கி போடுங்க. நான் ஒரு 400 நினைக்கிறேன், 450 நினைக்கிறேன். ஒரு கோயில்கிட்ட வாங்கி போட்டேன். யூஸ்வலாக மாற்றிட்டு வருவேன், நைட்டு யூஸ் பண்ணிட்டு காலைல மாற்றிட்டு வருவேன். இன்றைக்கி அப்படியே போட்டு வந்தேன். க்ளவுஸ் பாருங்களேன், இது ரெகுலராக பார்ப்பேன் நான். அந்த காப்பர் போடும்போது இதை நான் காப்பரை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காப்பரை எடுத்துகிட்டு இதில் க்ளவுஸ் எடுத்துட்டேன் இல்லையா, இந்த காப்பரை எடுத்துகிட்டு திருப்பி இந்த க்ளவுஸ் போட்டால் கூட அந்த க்ளவுஸ் வந்து கலர் மாறும். திருப்பி கை கழுவினா கூட அந்த க்ளவுஸோட கலர் பாருங்கள் அப்படி ப்ரௌனிஷாக மாறும். இது காப்பரோட எஃபெக்ட் வந்து கையில் இருக்கிறது ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்குன்றான், இம்யூனிட்டி ஏற்றுன்னு சொல்கிறான், ஜாயின்ட் பெயின் ஆர்த்ரைட்டிஸ்லாம் வர்றதை கம்மி பண்ணணும்னு சொல்கிறான். பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இந்த காப்பர் வந்து பாடியில் எப்படி ரியாக்ட் பண்ணுறது சும்மா காமிச்சேன்னா, சும்மா ஒரு காப்பர் வாங்கி போடுங்க, உடம்பு நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. அதாவது எதுவுமே பண்ணாமல் சும்மாவே இருக்கணும், ஆனால் எனக்கு அதுவாக எனக்கு வேலை செய்யணும்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு டெக்னிக்கு. ஃபஸ்ட்டு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அந்த பாக்டீரியாவில் இன்ஃபெக்ஷன்லேருந்து ஏற்று போராடுற தன்மை பாடியிலேருந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கும் அந்த காப்பர். இது கையில் போட்டால் கூட ஃபுல் பாடியில் இருக்கிற சர்க்குலேஷனை வந்து நம்ம ஹெல்ப் பண்ணி தரதுன்னு சொல்கிறோம். பிளட் ஃப்ளோ உடம்பு ஃபுல்லாக இருக்கிற பிளட் சர்க்குலேஷன். ரொம்ப நாள் இது ரெகுலராக போடும்போது அது ஜாயின்ட் பெயின், இன்ஃப்ளமேஷன் இருக்குல்ல, சில கை கால் வலி, இதுவும் கம்மியாகுதுன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அடிக்கடி இந்த இல்னஸ் வருது இல்லை, அடிக்கடி உடம்பு சரியாமல் போகுது இல்லை, இதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறேன். ஏன்னா இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணதுன்னு சொல்கிறேன் இந்த காப்பர். இது ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. பாடியோட எனர்ஜியும் வைட்டாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணதுன்னு சொல்கிறேன். எனர்ஜி லெவல் வந்து இந்த காப்பர் ரெகுலராக போடும்போது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பாடியில் இருக்கிற ஆர்பி செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஆர்பி செல்ஸ் தான் மூச்சு எடுத்து ஒரு ஆக்சிஜனை கேரி பண்ணுற செல்ஸ். ஸோ அதை பாடியில் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க அந்த காப்பர் கையில் போடுறதுனால. கையில் இல்லை, ஜென்ரலாக உடம்புல காப்பர் பட்டுகிட்டே இருக்கும்போது இந்த ஸ்பிரிச்சுவலாக ரிலீஜியஸாக இந்த பாடியோட அக்ரெசிவ்னஸ் எல்லாம் குறைக்கும்னு சொல்லி காப்பர் போட்டு விட்டு அதெல்லாம் பண்ணதுக்கு பதிலாக இந்த பெனிஃபிட்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ மேபி ரிசர்ச்சில் இருந்தாலும் அந்த டைமில் இதெல்லாம் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி முன்னாடியே சொல்லியிருந்தா எல்லார் கையில் ஒரு காப்பை வாங்கி போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நேச்சுரலாகவே நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அது உடம்புல ஏதாவது வேலை செய்யணும், இது ஒரு டெக்னிக். தேங்க்யூ.